வணக்கம் நண்பர்களே. இந்த உரையில் நாம் தி மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007 பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலனுக்கான சட்டம் 2007 ஷரத்துக்கள் பற்றி விரிவாக காணலாம். முதலில் இந்த சட்டத்தின் நோக்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் உறுதியளிக்கப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்பட்டபடி பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலம் காத்தலுடன் இவற்றுடன் தொடர்புடைய மற்ற விஷயங்களையும் சிறந்த முறையில் செயல்படுத்துவதற்கான சட்டம் இதுவாகும். இந்த சட்டத்தை மத்திய அரசு 2007ஆம் ஆண்டு இயற்றியது. இதன் முதல் அத்தியாயத்தில் சில அடிப்படை விஷயங்கள் கூறப்படுகின்றன. This act may be called the Maintenance and Welfare of Parents and Senior Citizens Act 2007. இதனுடைய எல்லை it extends to India, the whole of India except the state of Jammu and Kashmir, and it applies also to citizens outside India. It shall come into force in a state on such a date as the state government may, by notification in the official gazette, appoint. அத்தியாயம் 1 அடிப்படை விஷயங்கள். குறுந்தலைப்பு பொருந்துதல் மற்றும் அமலுக்கு வருதல். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலனுக்கான சட்டம் 2007 என்று இந்த சட்டம் அழைக்கப்படும். ஜம்மு மற்றும் காஷ்மீர் தவிர இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் இது பொருந்தும். இந்தியாவுக்கு வெளியில் இருக்கும் இந்திய குடிமக்களுக்கும் இது பொருந்தும். ஒரு மாநில அரசாங்கம் மாநில அரசிதழில் அறிவிக்கும் நாளிலிருந்து இந்த சட்டம் அந்த மாநிலத்தில் நடைமுறைக்கு வரும். எல்லா சட்டங்களிலும் இருப்பது போலவே இந்த சட்டத்திலும் பிரிவு 2 சில வரையறைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சட்டத்தில் பயன்படுத்தப்படும் இடத்தில் வேறு பொருள் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத வரையில் கீழ்காணும் சொற்கள் இங்கே தரப்பட்டுள்ள பொருளையே குறிக்கும். இது பிரிவு 2. பிரிவு 2A சில்ட்ரன், பிள்ளைகள். பிள்ளைகள் என்பது மகன், மகள், பேரன் மற்றும் பேத்தி. மைனர்கள் நீங்களாக இவர்களை அனைவரையும் குறிக்கும். ஸோ அப்போ சில்ட்ரன்கிறது பேரன் பேத்தியையும் குறிக்கும். அது ஞாபகத்துக் கொள்ள வேண்டிய விஷயம். இதில் அவங்க மைனர்களாக இல்லாமல் இருக்கணும். மைனர்களாக இருந்தாக அவர்கள் இதில் இதன் கீழ் வரமாட்டார்கள். மைனர்னாக்க மெஜாரிட்டி ஏஜ் வராதவங்க, அதாவது 18 ஆண்டுகள் நிரம்பாதவர்கள். அவர்களை தவிர மீதி அனைவரும் மகன், மகள், பேரன் மற்றும் பேத்தி அனைவரும் சில்ட்ரன் என்ற சொல்லால் குறிக்கப்படுவார்கள். அடுத்தது மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ் என்றால் என்ன? மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு என்பது உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் மருத்துவ சோதனை அல்லது ஆலோசனை மற்றும் சிகிச்சை ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். மைனர் என்பது மெஜாரிட்டி ஆக்ட் 1875 என்னும் சட்டத்தின்படி மெஜாரிட்டி வயதை எட்டாதவரை அல்லது நிரம்பாதவரை குறிக்கும். பேரண்ட் பெற்றோர் என்றால் பிள்ளைகளை பெற்ற தந்தை அல்லது தாய், தத்து எடுத்துக்கொண்டவர்கள் அல்லது வளர்ப்பு தந்தை அல்லது வளர்ப்பு தாய். தந்தையோ அல்லது தாயோ மூத்த குடிமக்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும். பிரிஸ்கிரைப்டு வகுத்துரைக்கப்பட்ட என்றால் மாநில அரசாங்கத்தினால் இந்த சட்டத்தின் கீழ் இயற்றப்பட்ட விதிமுறைகளில் வகுத்துரைக்கப்பட்டவாறு என்று பொருள். பிரிவு 2F ப்ராப்பர்ட்டி, உடைமை என்றால் அசையும் அல்லது அசையாத சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் அல்லது சுயரார்ஜித சொத்துக்கள், பௌதீக அல்லது தொட்டு உணர முடியாத சொத்துக்கள் ஆகியவற்றுடன் அத்தகைய சொத்துக்களில் இருக்கும் உரிமைகள் மற்றும் அக்கறைகள், இன்ட்ரெஸ்ட். ரிலேட்டிவ் உறவினர் என்றால் குழந்தை இல்லாத மூத்த குடிமக்களின் மைனர் அல்லாத சட்டப்படியான வாரிசு. மூத்த குடிமக்களின் சொத்துக்களை தம்வசம் வைத்திருக்கிற அல்லது அவருடைய மறைவுக்கு பின் அவருடைய சொத்துக்கு வாரிசு ஆகப் போகிறவர். சீனியர் சிட்டிசன் என்றால், அதாவது மூத்த குடிமகன் என்றால் 60 வயதை தாண்டிய எந்த ஒரு இந்திய குடிமகனையும் குறிக்கும். பிரிவு 2I ஸ்டேட் கவர்மெண்ட். ஒரு யூனியன் பிரதேசத்தை பொறுத்தவரை மாநில அரசாங்கம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் 239ஆம் பிரிவின்படி அந்த பிரதேசத்தை நிர்வகிப்பதற்காக நியமிக்கப்பட்டவரை குறிக்கும். பிரிவு 2J ட்ரிபுனல், தீர்ப்பாயம் என்பது இந்த சட்டத்தின் பிரிவு 7 கீழ் உருவாக்கப்பட்ட பராமரிப்பு தீர்ப்பாயத்தை குறிக்கும். பிரிவு 2K வெல்ஃபேர், நலன் என்பது உணவு, உடல் நலம் காத்தல், மணமகள் மையங்கள் ஆகியவற்றுடன் மூத்த குடிமக்களுக்கு தேவையான மற்ற வசதிகளை குறிக்கும். பிரிவு 3 இந்த சட்டத்தின் மேலாதிக்கம்.
இந்த சட்டம் தவிர வேறு சட்டங்களில் அல்லது வேறு சட்டங்களின் விளைவாக எழுந்த பிற ஆவணங்களில் இங்கே கூறப்பட்டுள்ள விஷயங்களுக்கு முரணான விஷயங்கள் கூறப்பட்டிருந்தாலும் அவை அனைத்தையும் விட பலம் வாய்ந்தவையாக இந்த சட்டத்தின் ஷரத்துக்கள் இருக்கும். அத்தியாயம் 2. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களை பராமரித்தல். பிரிவு 4. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களை பராமரித்தல். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமகன் ஒருவரால் தன்னுடைய சொந்த வருமானத்தின் மூலமாகவோ அல்லது தம்முடைய சொத்துக்களில் இருந்து பெறும் வருமானத்தின் மூலமாகவோ தன்னை பராமரித்துக் கொள்ள இயலவில்லை என்றால் இந்த சட்டத்தின் பிரிவு 5 படி ஒரு விண்ணப்பத்தை அளிக்க உரிமை பெற்றுள்ளார். 1. பெற்றோர் அல்லது பெற்றோரை ஈன்றோர். பெற்றோரை ஈன்றோர் அப்படின்னாக்கா அதுல தாத்தா பாட்டியும் சேர்த்துக்கலாம். அதான் பெற்றோரை ஈன்றோர். பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டி. பெற்றோர் அல்லது பெற்றோரை ஈன்றோர் மைனர் அல்லாத ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தமது குழந்தைகளுக்கு எதிராக கொடுக்கலாம். குழந்தை இல்லாத மூத்த குடிமகன் இந்த சட்டத்தின் பிரிவு 2G கீழ் வரையறுக்கப்பட்ட உறவினருக்கு எதிராக கொடுக்கலாம். இந்த விண்ணப்பத்தை கொடுக்கலாம். அதாவது இந்த மெயின்டெனன்ஸ் கேட்டு விண்ணப்பம் பண்றவங்க யாருக்கு எதிராக இந்த விண்ணப்பத்தை கொடுக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் குழந்தை இருக்கிறவங்க குழந்தைகளுக்கு எதிராக கொடுக்கலாம், அல்லது குழந்தை இல்லாதவர்கள் அந்த வாரிசு யார் இருக்காங்களோ அந்த வாரிசுக்கு, அதான் நம்ம செக்ஷன் 2Gல சொல்லியிருக்கிறோம். அந்த அவருடைய சொத்துக்களை வைத்திருப்பவர் அல்லது அவருடைய சொத்துக்களுக்கு வாரிசாக ஆகப் போகிறவர், அந்த உறவினர், அவர் இந்த அவருக்கு எதிராக இந்த விண்ணப்பத்தை ஒரு மூத்த குடிமகன் அளிக்கலாம். பிரிவு 4(2) மூத்த குடிமக்களை பராமரிக்க வேண்டி கடமை கொண்ட உறவினர், பிள்ளைகள், மூத்த குடிமக்கள் இயல்பான வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையானவற்றையும் வழங்க கடமைப்பட்டிருக்கின்றனர். பிரிவு 4(3) தங்களுடைய பெற்றோரை பராமரிக்க வேண்டிய கடமை கொண்ட பிள்ளைகள், மகன் அல்லது மகள், தங்களுடைய தாய் அல்லது தந்தை அல்லது இருவரும் இயல்பான வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையானவற்றையும் வழங்க கடமைப்பட்டிருக்கின்றனர். பிரிவு 4(4) போதுமான அளவு வசதி படைத்த மூத்த குடிமக்களின் உறவினர் ஒருவர் அத்தகைய மூத்த குடிமக்களின் சொத்துக்களை தம்வசம் வைத்திருந்தாலோ அல்லது எதிர்காலத்தில் அவற்றுக்கு வாரிசு ஆகப் போகிறவராக இருந்தாலோ அத்தகைய மூத்த குடிமக்களை பராமரிக்க வேண்டும். ஒருவேளை அத்தகைய மூத்த குடிமக்களின் சொத்துக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட உறவினர்களுக்கு சேரும் என்றால் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்கின் விகிதாச்சாரப்படி பராமரிப்பு தொகையை கொடுக்க வேண்டும். பிரிவு 5 பராமரிப்புக்கான விண்ணப்பம். 5(1) பிரிவு 4 கீழ் பராமரிப்புக்கான விண்ணப்பத்தை ஒரு மூத்த குடிமகனோ அல்லது பெற்றோரோ அளிக்கலாம். அல்லது ஒருவேளை அவரால் முடியவில்லை என்றால் அவரால் அதிகாரம் வழங்கப்பட்ட ஒரு தனிநபர் அல்லது நிறுவனம் அளிக்கலாம். அல்லது தீர்ப்பாயம் தானே முன்வந்து நடவடிக்கை எடுக்கலாம். விளக்கம். இந்த பிரிவின் நோக்கங்களுக்காக நிறுவனம் என்பது சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860 அல்லது நடைமுறையில் இருக்கும் வேறு ஏதேனும் ஒரு சட்டத்தின் கீழ் பதிவு பெற்ற ஒரு தன்னார்வ அமைப்பை குறிக்கிறது. பிரிவு 5(2) மாதாந்திர பராமரிப்பு தொகை குறித்த நடவடிக்கைகள் நிறைவடையாமல் இருக்கும்போது பெற்றோர் அல்லது மூத்த குடிமக்களுக்கான இடைக்கால மாதாந்திர பராமரிப்பு தொகையை பிள்ளைகளோ அல்லது உறவினரோ வழங்க வேண்டும் என்று தீர்ப்பாயம் உத்தரவிடலாம். பெற்றோர் உள்ளிட்ட மூத்த குடிமக்களுக்கு இந்த தொகையை தீர்ப்பாயம் அவ்வப்பொழுது அறிவுறுத்தும் முறையில் வழங்க வேண்டும். பிரிவு 5(3) துணைப்பிரிவு 1 கீழ் பராமரிப்பு தொகைக்கான விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டவுடன் பிள்ளைகள் அல்லது உறவினர்களுக்கு விண்ணப்பம் பெறப்பட்டது குறித்த தகவலை தெரிவித்துவிட்டு சம்பந்தப்பட்டவர்களின் தரப்பு வாதங்களை கேட்பதற்கு வாய்ப்பு அளித்த பிறகு பராமரிப்பு தொகையை நிர்ணயம் செய்வதற்கான விசாரணையை தொடங்கலாம். பிரிவு 5(4) பராமரிப்பு மற்றும் செலவுகளுக்கான மாதாந்திர தொகையை கேட்டு துணைப்பிரிவு 2 கீழ் விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்ட 90 நாட்களுக்குள் முடித்து வைக்கப்பட வேண்டும். தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளின் கீழ் முறையான காரணங்களை எழுத்தில் பதிவு செய்து கொண்ட பிறகு தீர்ப்பாயம் விரும்பினால் மேலே குறிப்பிட்ட காலத்தை ஒரே ஒரு தடவை மட்டும் 30 நாட்களுக்கு மிகாமல் நீட்டிக்கலாம். பிரிவு 5(5) துணைப்பிரிவு 1 கீழ் தரப்படும் விண்ணப்பம் ஒரு நபர் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு எதிராக வழங்கப்படலாம். குறிப்பிட்ட ஒரு நபர், பிள்ளை அல்லது உறவினர் முதியோரை பராமரிக்க வேண்டும் என்ற விண்ணப்பம் வழங்கப்படுகையில் அவர்களை பராமரிக்க வேண்டிய கடமை மற்றொருவருக்கும் இருப்பதாக
அவர்கள் பிள்ளை அல்லது உறவினர் வலியுறுத்தலாம். பிரிவு 5ல் 6 ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு எதிராக விண்ணப்பம் வழங்கப்படுகையில் அவர்களுள் ஒருவர் இறக்க நேரிட்டால் மற்றவர்கள் பராமரிப்புத் தொகையை தொடர்ந்து வழங்கியே ஆக வேண்டும். பிரிவு 5ல் 7 பராமரிப்புத் தொகை மற்றும் முறையீட்டு நடவடிக்கைகளுக்கான செலவு ஆகியவை ஆணை பிறப்பிக்கப்பட்ட தேதியிலிருந்து வழங்கப்பட வேண்டும் அல்லது தீர்ப்பாயம் ஆணையிட்டால் பராமரிப்பு மற்றும் முறையீட்டு செலவுக்கான விண்ணப்பம் அளிக்கப்பட்ட நாளிலிருந்து வழங்கப்பட வேண்டும். பிரிவு 5ல் 8 இவ்வாறு ஆணை பிறப்பிக்கப்பட்ட பின் பிள்ளைகளோ அல்லது உறவினரோ தகுந்த காரணமின்றி இந்த ஆணையின்படி நடக்கத் தவறினால் இத்தகைய ஒவ்வொரு ஆணை மீறலுக்கும் அபராதத் தொகை விதிப்பதற்கு பிறப்பிக்கப்படுவது போல செலுத்தப்பட வேண்டிய பராமரிப்புத் தொகைக்கான வாரண்ட் ஒன்றினை தீர்ப்பாயம் பிறப்பிக்கலாம். வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட பின்னும் பராமரிப்பு அல்லது தீர்ப்பாய நடைமுறை செலவுகளுக்கான முழுத் தொகையோ அல்லது மாதாந்திர தொகையின் ஒரு பகுதியோ கொடுக்கப்படாமல் இருந்தால் அத்தகைய நபருக்கு 1 மாத காலம் வரையிலோ அல்லது தொகை கொடுக்கப்படும் வரையிலோ எது முந்தியதோ அதுவரை சிறை தண்டனை விதிக்கலாம். இந்த பிரிவின் கீழ் கொடுக்கப்பட வேண்டிய தொகை என்றைக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த நாளிலிருந்து 3 மாத காலத்துக்குள் தீர்ப்பாயத்திடம் விண்ணப்பம் அளிக்கப்பட்டாலன்றி இந்த தொகையை வசூல் செய்வதற்கான வாரண்ட் பிறப்பிக்கப்பட மாட்டாது. 6 அதிகார வரம்பு மற்றும் நடைமுறை 1 பிரிவு 5ன் கீழ் பிள்ளை அல்லது உறவினர் மீது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை 1 அவர் எங்கே வசிக்கிறாரோ அல்லது கடைசியாக வசித்தாரோ அல்லது பிள்ளை அல்லது உறவினர் எங்கே வசிக்கிறாரோ அந்த மாவட்டத்தில் எடுக்கலாம். பிரிவு 6ல் 2 பிரிவு 5ன் கீழ் ஒரு விண்ணப்பம் பெறப்பட்ட பின் பிள்ளை அல்லது உறவினர் என யாருக்கு எதிராக அந்த விண்ணப்பம் அளிக்கப்பட்டிருக்கிறதோ அவரை தம் முன் ஆஜர்படுத்துவதற்கான நடைமுறையை தீர்ப்பாயம் தொடங்கலாம். பிரிவு 6 துணைப்பிரிவு 3 பிள்ளை அல்லது உறவினரை தம் முன் ஆஜர்படுத்துவதற்கு குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973 இன் கீழ் முதல் வகுப்பு நீதித்துறை மாஜிஸ்திரேட் ஒருவருக்கு என்ன அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அதே அதிகாரம் தீர்ப்பாயத்துக்கும் வழங்கப்பட்டுள்ளது. சம்மன் என்பது ஒரு நபருக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகும்படியும் அவருக்கு எதிரான புகாருக்கு பதிலளிக்கும்படியும் கட்டளையிடும் ஒரு ஆவணமாகும். சம்மன் கேஸ் என்பது ஒரு குற்றம் தொடர்பான வழக்கு, வாரண்ட் வழக்கு அல்ல. மரண தண்டனை, ஆயுள் தண்டனை மற்றும் 2 ஆண்டுகளுக்கும் மேலான சிறை தண்டனை ஆகியவை வாரண்ட் வழக்குகள் என அழைக்கப்படும். எனவே 2 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு குறைவாக தண்டனை விதிக்கப்படும் வழக்குகள் சம்மன் வழக்குகள் ஆகும். இது சட்டத்தில் இல்லை, இருந்தாலும் நம்ம வந்து விளக்கத்திற்காக இதை சொல்லியிருக்கிறோம். இத்தகைய செயல்முறைகளுக்கான அனைத்து சாட்சியங்களும் யாருக்கு எதிராக பராமரிப்பு ஆணை பிறப்பிக்கப்பட உள்ளதோ அத்தகைய பிள்ளை அல்லது உறவினர் முன்னிலையிலேயே பெறப்பட வேண்டும். அழைப்பாணை வழக்காக இருந்தால் பரிந்துரைக்கப்பட்ட முறையில் இவை பதிவு செய்யப்பட வேண்டும். பிள்ளைகள் அல்லது உறவினர் இவர்களுள் யாருக்கு எதிராக பராமரிப்புத் தொகைக்கான ஆணை பிறப்பிக்கப்பட உள்ளதோ அவர்கள் வேண்டுமென்றே ஆணைகள் வழங்கப்படுவதை தவிர்க்கிறார்கள் என்றோ அல்லது தீர்ப்பாயத்தின் முன் ஆஜராகாமல் அலட்சியப்படுத்தார்கள் என்றோ தீர்ப்பாயம் கருதினால் தீர்ப்பாயம் வழக்கினை விசாரித்து எக்ஸ் பார்ட்டியாக தீர்ப்பை வழங்கலாம். பிரிவு 6.5 பிள்ளை அல்லது உறவினர் வெளிநாட்டில் இருக்கும் பட்சத்தில் மத்திய அரசாங்கம் அரசிதழில் குறிப்பிட்டுள்ள முறைப்படி தீர்ப்பாயம் இந்த அழைப்பாணையை அவர்களுக்கு அனுப்பலாம். அதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் படி யார் இதுக்கு நோடல் அத்தாரிட்டி, யார் மூலமாக நம்ம வந்து இந்த அழைப்பாணைகளை அனுப்ப வேண்டும், அதாவது வெளிநாட்டில் இருக்கிற இந்தியர்களுக்கு யார் மூலமாக நாம் இந்த அழைப்பாணையை அனுப்பணும் அப்படிங்கிற கேட்டாக்க அது வந்து டைரக்டர் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் நியூ டெல்லி அப்படிங்கிறவர் தான் இதுக்கான நோடல் அத்தாரிட்டி. ஸோ இந்த மாதிரி சம்மன்ஸ் யாருக்காக வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க இந்த நோடல் அத்தாரிட்டி மூலமாக நாம் அனுப்பலாம். இது சம்மன்ஸ் கேஸில் நடைமுறையில் உள்ள விஷயம். பிரிவு 6.6 இந்த சட்டத்தின் பிரிவு 5ன் கீழ் ஒரு விண்ணப்பத்தை விசாரிப்பதற்கு முன்பாக சம்பந்தப்பட்ட தீர்ப்பாயம்
அதனை சமரச அதிகாரி ஒருவருக்கு அனுப்பி வைக்கலாம். அத்தகைய சமரச அதிகாரி 1 மாத காலத்துக்குள் தன்னுடைய முடிவுகளை சமர்ப்பிப்பார். இவர் முன்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இணக்கமான முடிவு எட்டப்பட்டிருந்தால் தீர்ப்பாயம் அதற்கு ஏற்ப ஆணையை பிறப்பிக்கலாம். விளக்கம்: இந்த துணைப்பிரிவின் நோக்கத்துக்காக சமரச அதிகாரி என்பவர் ஒரு தனிநபராகவோ அல்லது இந்த சட்டத்தின் பிரிவு 5(1) விளக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நிறுவனத்தின் பிரதிநிதியாகவோ அல்லது பிரிவு 18(1) கீழ் மாநில அரசினால் நியமிக்கப்பட்டுள்ள பராமரிப்பு அதிகாரியாகவோ அல்லது இந்த நோக்கத்துக்காக தீர்ப்பாயத்தால் நியமிக்கப்பட்ட எந்த ஒரு நபராகவோ இருக்கலாம். பிரிவு 7 பராமரிப்பு தீர்ப்பாயத்தை அமைத்தல். 7(1) இந்த சட்டம் அமலுக்கு வந்த 6 மாத காலத்துக்குள் மாநில அரசாங்கம் அரசிதழில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு ஒவ்வொரு சப் டிவிஷனுக்கும் அரசிதழில் குறிப்பிட்டபடி 1 அல்லது அதற்கு மேற்பட்ட தீர்ப்பாயங்களை நிறுவ வேண்டும். இந்த சட்டத்தின் பிரிவு 5 கீழ் பராமரிப்பு தொகை கோரும் விண்ணப்பங்களை விசாரித்து முடிவெடுத்தல் மற்றும் பராமரிப்பு தொகைக்கான ஆணை பற்றி முடிவெடுத்தல் ஆகியவை இதன் நோக்கமாகும். பிரிவு 7(2) ஒரு மாநிலத்தின் சப் டிவிஷனல் ஆபீசர் பதவிக்கு குறையாத ஓர் அதிகாரி தீர்ப்பாயத்துக்கு தலைமை பொறுப்பு ஏற்பார். நன்றி நண்பர்களே. இதுவரையெல்லாம் தி மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007 உடைய பிரிவு 7 வரையில் உள்ள விஷயங்களை பற்றி பார்த்தோம். மீதி உள்ள விஷயங்களை அடுத்து வரும் முறையில் பார்ப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.